மெய்யன்பர்களே, ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்று நாம் தரிசிக்க இருப்பது குமரி மாவட்டம் நாகர்கோயில் பார்வதிபுரத்திலே அமைந்திருக்கும் ஐயனின் அற்புதமானதொரு சன்னிதானத்தை தரிசிக்க இருக்கிறோம். குமரி மாவட்டம் நாகர்கோயில் பார்வதிபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் இந்த ஐயனின் சன்னிதானத்தில் மிகவும் விசேஷமானது என்னவென்றால், இந்த திருக்கோயில் சுவாமி தயானந்தரின் பூர்ண ஆசியோடு உருவானதொரு அற்புதமான திருக்கோயில். ஆகம முறைப்படி அமைந்த இந்த அற்புதமானதொரு சன்னிதானத்தை வரவேற்கும் வகையாய் நுழைவு வாயிலில் ஐயன் புலிவாகனாய் அமர்ந்திருக்க, வலப்புறத்தே விநாயகர் அமர்ந்திருக்க, இடப்புறத்தே அமைந்திருக்கும் தேவியோடு மூவரும் நம்மை வருக வருக என்று வரவேற்கின்றனர். இந்த திருக்கோயில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்ததானதொரு பூஜை முறைகளோடு தாந்திரீக முறைப்படி எப்படி சபரிமலையிலே காலை முதல் மாலை வரை ஹரியாசனம் பாடி ஐயனுக்கு பூஜை முறைகள் நடக்கிறதோ அதை போன்றதொரு முறையை இந்த திருத்தலத்திலே தாந்திரீக முறைப்படி பக்தர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். சுவாமியே சரணமையப்பா. 1984 ജൂൺ 1-ാം തീയതി അമ്പലപ്പുഴ പുതുമന ദാമോദരൻ നമ്പൂതിരി പ്രതിഷ്ഠ ചെയ്ത് ദയാനന്ദ സരസ്വതി സ്വാമി കുംഭാഭിഷേകം ചെയ്ത പാർവതീപുരം സ്വാമി അയ്യപ്പൻ കോവിൽ 32 വർഷമാകെ നാൾക്കുനാൾ അഭിവൃദ്ധിപ്പെട്ട് ഈ തിരുക്കോവിൽ ഭക്തജനങ്ങൾ അധികമാകെ വന്നുകൊണ്ടിരിക്കും. കാർത്തിക മാസം 1-ാം തീയതി ആയിരക്കണക്കിന് ഭക്തജനങ്ങൾ മാലയിട്ട് കെട്ടുകെട്ടി മണ്ഡലപൂജ കാലം മുഴുവൻ അന്നദാനം, വിശേഷാൽ പൂജകൾ ഇതെല്ലാം നടക്കുന്നുണ്ട്. നവരാത്രി കാലങ്ങളിൽ ഭജന, സരസ്വതി നാമജപം, സഹസ്രനാമാർച്ചന, വിദ്യാരംഭ ദിവസം കുട്ടികൾക്ക് വിദ്യാരംഭം തുടങ്ങുക, പങ്കുനി ഉത്രം, ചിത്രവിഷു മുതലായ വിശേഷ ദിവസങ്ങളും മകരവിളക്കും ഭംഗിയായി ആഘോഷിച്ചു വരുന്നു. ഈ 32 വർഷമാകെ മുൻ ശബരിമല മേൽശാന്തിയും യുടെ മകനുമായ ഞാൻ സുബ്രഹ്മണ്യൻ നമ്പൂതിരി മേൽശാന്തിയായി തുടർന്നു വരും. അയ്യപ്പൻ്റെ അനുഗ്രഹത്താൽ വരുന്ന ഭക്തജനങ്ങൾക്കും സകല ചരാചരങ്ങൾക്കും അനുഗ്രഹാശിസ്സുകൾ നൽകി ഈ അയ്യപ്പസ്വാമി എല്ലാവർക്കും അനുഗ്രഹമായി ആശ്രയമായി പാർവതീപുരത്ത് കുടികൊള്ളുന്നു.